பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சட்டம் மற்றும் சமூக ஆர்வலர் திரு காசிமாயன் அவங்க பெற்றிருக்கிற ஒரு அற்புதமான உத்தரவை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் ஆர்டிஐ வந்த இத்தனை காலகட்டங்களில் இந்த மாதிரி சம்பவம் பார்த்ததே இல்லை. மேபி ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகேவா? காசியை பொறுத்த வரைக்கும் பேனா எடுத்துட்டார் அப்படின்னா அந்த மனுவை கம்ப்ளீட் பண்ணாமல் வைக்கவே மாட்டார். அவர்கிட்ட இருக்க நல்ல பழக்கமே அதான். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஆர்டிஐ மனுக்கள் எழுதியிருக்கிறாரு. ஏகப்பட்ட வழக்கு இன்னமும் ஆணையத்தில் கிடக்கு காசிக்கு. அதில் நான் கம்ப்ளைண்ட் வழக்கும் கிடக்கு, சிபியும் கிடக்கு, அதே போல் எஸ்ஐயும் கிடக்கு. ஸோ இப்படி நிறைய வழக்குகள் கிடக்கு காசிக்கு தொடர்பாக. ஸோ அதனால் ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனிதர். காசிக்கு நமக்கு மேலே டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மனுவெல்லாம் எங்கெங்கே நம்ம சேமித்து வைக்கணும்னு எனக்கே தெரியாது. ஆனால் காசி அப்படி கிடையாது. ஒரு ஃபைல் போட்டு அழகாக எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுருவார். அதனால் அதெல்லாம் எடுத்து எப்போ ரிமைண்டர் வரும்போது பரட்டி பார்ப்பார், நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு. குறிப்பாக அவர் ஆர்டிஐ போட்டது எதற்கு எதிராக பற்றி அதிகமானா காவல்துறைக்கு நிறைய ஆர்டிஐ போட்டிருக்கார். அதில் ஒரு ஆர்டிஐக்கு தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வித்தியாசமாக வந்திருந்தது. அதை தான் எனக்கு போயிருந்தார். பாருங்கள் சகோ, என்னோடய ஜட்ஜ்மெண்ட்டில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி தகவல் அனுப்பியிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க, பட் எனக்கு எந்த விதமான தகவல் வரல, இதை படித்து பாருங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்புனார். உண்மையாலுமே அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உடனே சொல்லிட்டேன். இப்படி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ தான் நம்ம சேனலை மோகமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு பதில் தரலை அப்படின்னா பொதுத்தகவல் அலுவலர் மீது நம்ம 2ஆம் மேல்முறை செய்வோம் ஆணையத்தில். ஓகேவா? அவங்க விசாரணை பண்ணி ஒன்று நமக்கான இழப்பீடை பெற்று தருவாங்க, இல்லை பதில் வாங்கி தருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு இழப்பீடை கவர்மெண்ட் கட்டுங்கன்னு சொல்லி போடுவாங்க. இதான் நம்ம அதிகப்படியாக நம்ம பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் போட்டோம்னா அவங்க ஒரே ஒரு வார்த்தை அதில் சேர்ப்பாங்க. நீங்கள் இந்த ஆணையை நிறைவேற்றி கொடுக்கல அப்படின்னா, இங்கே உத்தரவை நீங்கள் நிறைவேற்றினா உங்கள் மீது துறை நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர துறை நடவடிக்கை எடுத்ததே இல்லை மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் முதல் முறையாக துறை நடவடிக்கை எடுங்கன்னு சொன்ன அந்த ஆர்டரை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் யார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொன்னாங்களோ அந்த துறையிட்டேருந்து அறிக்கை வந்திருக்கிறதாகவும், அந்த அறிக்கையோட ஒரு நகல் காசிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் அப்படிங்கிறத ஆணையமே சொல்லி ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்கிறார். இப்போ அதுதான் நமக்கு பிரமிப்பு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஒழுங்கு நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க? 17B 17Aல ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இதில் 17Aல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அந்த துறை சார்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. எடுத்த அறிக்கையை நாங்கள் காசிக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கு. இதே தான் நம்ம முழுசாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆனால் அதே சமயத்தில் அதை காசி என்ன பண்ணுறாரு, எனக்கு இந்த மாதிரி உத்தரவு நகலே வரலை, எனக்கு ஒரு காப்பி நீங்கள் அனுப்பலை, அதை கேட்டு ஒரு ஆர்டிஐ நம்மால் பண்ணிட்டார். அதையுமே தொடர்ச்சியாகவே இதிலே பார்த்துடலாம். ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு முகமது சஹில் அக்தர். அவர் தான் இந்த ஆர்டர் போட்டிருக்கிறாரு. இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆணை நாள் என்றைக்குன்னா 1/12/2025. வழக்கு எண் NC நான் கம்ப்ளைண்ட் 258/2025. நீங்கள் வேணாலும் செக் பண்ணி எடுத்து பாருங்கள். திரு M காசிமாயன், சென்னையை சார்ந்தவர். அவர் தான் மேல்முறையீட்டாளர். எதிர்த்தரப்புகள் 2 பேர் இருக்காங்க. பொது தகவல் காவல் உதவி தலைவர் பணியமைப்பு காவல் தலைமையகம் மயிலாப்பூர். 2வது பார்த்திங்கன்னா பொது தகவல் அலுவலர் காவல் துணை ஆணையர் தலைமை பெருநகர சென்னை காவல் வேப்பேரி சென்னை 6,07,000. இவங்க 2 பேர் தான் எதிர். ஓகேவா? ஆணை மனுதாரின் தகவல் பெறும் உரிமை சட்டம் மனு 3/2/2020. ஆணையத்தில் விசாரணை மற்றும் ஆணை நாள், அந்த இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு ஆணை போட்ட நாள் 20/3/2024. அந்த இவ்வளோ நாள் உத்தரவு போட்டும் அந்த உத்தரவை மதிக்காதனால, அந்த உத்தரவுலேருந்து எந்த விதமான தகவலும் கிடைக்காதனால மனுதாரன் ஆணை நிறைவேற்றாமை மனு என்றைக்கு பதியப்படுது அப்படின்னா 29/5/2025 வருது. ஓகே, இதன் அடிப்படையில் விசாரணையின் அறிக்கை 1/12/2025 வெளியிடப்படுது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1ல் மேற்குறிப்பிட்ட மனு மீது ஆணையம் அதாவது 20/3/2024 அன்று விசாரணை நடத்தி கீழ்கண்ட உத்தரவை பிறப்பித்திருந்தது இல்லையா? அந்த கீழ்கண்ட உத்தரவு என்ன அப்படின்னா, இந்த ஆணை கிடைக்கப்பட்ட 1 மாத காலத்திற்குள்ள காவல் ஆணையர் சென்னை பெருநகர காவல் அவர்கள் இது குறித்து ஆய்வு செய்து மனுதாரருக்கு மனுதாரருக்கு பதில் வழங்கணும். இதில் 3 ஆண்டுகள் கடந்தும் தகவல் வழங்காததால் CCP சைபர் கிரைம் பிரிவை சார்ந்த சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர் யார் என்பதை கண்டறிந்து
அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அது குறித்த அறிக்கையை இந்த ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அப்படின்னு சொல்லி 2024 ஆணையில் ஆணையர் சொல்லியிருக்காங்க. இவங்க 3 வருஷமாக தகவலை கொடுக்காதனால இழுத்தடிச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க மீது நடவடிக்கை எடுத்து அந்த நடவடிக்கை அறிக்கை ஆணையத்துக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்கிறாரு ஆணையர் அவர்கள். மேற் சொன்ன உத்தரவின்படி பொதுத்தகவல் அலுவலர் காவல் ஆணையர் சென்னை பெருநகர காவல் சென்னை காவல் ஆணையரகம் அவர்கள் நிறைவேற்றவில்லை என தெரிவித்து மனுதாரர் 29/5/2025 தேதியிட்டு ஆணையத்திற்கு ஆணை நிறைவேற்ற மனு அனுப்பியிருக்கிறார். அந்த மனு ஆணையம் இன்று 1/12/2025 விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. ஆணையத்தின் விசாரணையின் போது மனுதாரர் ஆஜராகவில்லை. காசி போகலை, ஏன்னா காசிக்கு தகவலே வரலைன்னு சொல்கிறாப்புல. ஆனால் இங்கே வரவில்லை அப்படின்றாங்க. தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 மேல்முறையீட்டு விதிகள் 2012 உட்பிரிவு 7 படி மனுதாரர் விசாரணைக்கு ஆஜராவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அவரது வருகையின்மை ஆணையத்தில் பதிவு செய்யப்படுகிறது. பொது அதிகார அமைப்பின் சார்பில் பொது தகவல் அலுவலர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் திருமதி பிரபாவதி முதன்மை நிர்வாக அலுவலர் காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகம் மற்றும் திரு ஜானகிராமன் கண்காணிப்பாளர் சென்னை பெருநகர காவல் சென்னை ஆணையரகம் ஆகியோர் ஆஜரானார்கள். ஆணையம் உத்தரவிட்டிருந்தவாறு சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலருக்கு எதிராக சட்டப்பிரிவு 17A இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நடவடிக்கை எடுத்து அதன் விவரத்தை 25/7/2025 தேதியிட்டு மனுதாரருக்கு அனுப்பியுள்ளதாக விசாரணையின் போது ஆஜராக இருந்த பொது தகவல் அலுவலரின் பிரதிநிதி தெரிவித்திருந்தார். அந்த நகலை ஆணையத்தின் முன் சமர்ப்பித்தார். ஆணையத்தின் அழைப்பாணையை அனுப்பப்பட்டு நேரடி விசாரணைக்கு பங்கேற்று தனது வாதுரையை பதிவு செய்ய வாய்ப்பளிக்கப்பட்டும் இன்றைய விசாரணை மனுதாரர் ஆஜராகவில்லை. இவ்வாணை நிறைவேற்றாமை மனுவின் மீது வழக்கின் விசாரணை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு முடிச்சு வச்சிட்டாங்க. ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க, அதன் அறிக்கையை கொண்டு வந்து இங்கே ஆணையத்தில் சப்மிட் பண்ணாங்க. ஆனால் மனுதாரர் நேரடியாக ஆஜராகலை அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஆனால் காசிக்கு இன்டிமேஷனே வரல அப்படின்னு காசி சொல்கிறாப்புல. ஓகே, இப்போ காசி என்ன இந்த ஆணையை பேஸ் பண்ணி என்ன ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்ன காசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தகவல் அலுவலர் அவர்கள் தமிழ்நாடு தகவல் ஆணையம் அங்கேயே அனுப்பிட்டாப்புல, ஆணையத்துக்கு அனுப்பிட்டாப்புல. நீங்கள் தானே அந்த அறிக்கை சப்மிட் பண்ண சொன்னீங்க, அங்கே நான் உங்களுக்கு ஆர்டிஐ போட்டு அந்த அறிக்கையை நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பொருளில் என்னென்ன கேஸு அந்த செக்ஷன் சம்மந்தமாக எல்லாத்தையுமே கீழே அனுப்பி இந்த வழக்கில் மனுதாரர் எனக்கு விசாரணை அழைப்பு கடிதம் வரவே இல்லை மற்றும் சம்பந்தப்பட்ட பொது தகவல் சட்டப்பிரிவு 17 நடவடிக்கை எடுத்து அதன் விவரத்தையும் 25/7/2025 தேதியிட்ட மனுதாரருக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் மனுதாராகி எனக்கு அவ்வாறு எந்த விதமான கடிதமும் வரவில்லை. மேலும் தகவல் ஆணையத்தில் திரு ஜானகிராமன் கண்காணிப்பாளர் அவர்கள் தவறான வாதத்தை பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த ஆர்டிஐ ஆக்ட் 2005 செக்ஷன் 6(1) கீழ் தகவல் கோருதல் தொடர்பாக நான் உங்களுக்கு கேட்டிருக்கிறேன், நீங்கள் எனக்கு தாங்க அப்படி தேவையான தகவல்கள் பின்வருமாறு என்னென்ன கேட்டிருக்காருன்னு பார்ப்போம். பார்வை 1 மேற்கண்ட வழக்கின் விசாரணை சென்னை பெருநகர காவல் ஆணையர் கண்காணிப்பாளர் திரு ஜானகிராம் அவர்கள் தகவல் ஆணையத்தில் சமர்ப்பித்த அறிக்கை அனைத்தையும் ஆவணங்கள் நகல்களாக தர. இப்போ பொய்யா இருந்தால் மாட்டுவாங்களா? மாட்டுங்க ராஜா. 2 பார்வை 1 மேற்கண்ட சிபி அந்த கம்ப்ளைண்ட் இதை போட்டிருக்காரு என்ற வழக்கில் 3 ஆண்டுகள் கடந்தும் தகவல் தராத சைபர் கிரைம் பிரிவை சார்ந்த பொதுத்துறை அலுவலர் பெயர் பற்றிய தகவல்களை வழங்கும். யார் மீது நீங்கள் அந்த 17A எடுத்தீங்க, அவர் பேர் சம்மந்தமாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. 4வதுல என்ன கேட்டிருக்காப்புலன்னா, இந்த அரசு கடித உத்தரவின்படி அந்த ஒரு டீட்டெயில் கேட்டிருக்கால PIO மற்றும் FAA ஆகியோரின் பெயர், GUG தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, அலுவலக முகவரி விவரங்களை பின்கோடுடன் குறிப்பிட்ட PO பதில் வழங்க வேண்டும். இதன்படி பதில் அளிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கூறிய 1-4 வரை உள்ள தகவலை உள்ளபடியே வழங்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. உரிய தகவல் வழங்க கேட்டுக்கொள்வதோடு விண்ணப்ப கட்டணமாக 10 ரூபா நீதிமன்ற கட்டணம் இல்லை, இந்த இதில் ஒட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுவையும் காசிமாயன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆணையத்திற்கு ஆர்டிஐ மனு அனுப்பியிருக்கிறாரு. ஆகவே இது பொய்யான தகவலை ஆணையத்தை பதிவு செய்தால் ஆணையம் இப்போ பதில் தரட்டும் இல்லையா? மனுதாரருக்கு அழைப்பு வழங்கலை, அது அந்த நடவடிக்கை எடுத்தோம் 17A நடவடிக்கை எடுக்கும்னு சொன்னாங்க. அந்த நடவடிக்கை எடுத்த அறிக்கையும் அவருக்கு போய் சேரல, தகவலும் போய் சேரல. ஆணையம் உத்தரவு போட்டுருச்சு, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஆணையம் உத்தரவு போட்டுருச்சு. இது எப்படி கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல ஆண்டுகள் போராட்டம் தான் இல்லையா? எவ்வளோ பின்னடைவு, எவ்வளோ நெருக்கடிகள் இருந்தாலும் தொடர் போராட்டம். இப்போ இதோட இந்த ஆர்டிஐ விட்டுட்டு போனான்னு அப்படின்னு விடலை, மறுபடியும் அந்த ஆர்டிஐ போட்டு இதை கேட்கணும். இதுதான் காசிக்கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு செயல். ஸோ நாமளும் கூட ஒரு விஷயத்தை தொடர் முயற்சி செய்யும் போது தான்
வெற்றிகளை நாம் வந்து ஈட்ட முடியுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் காசி நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி, நல்ல ஒரு அற்புதமான ஒரு முன்மாதிரியை நம்ம எடுத்துக்கலாம். அதனால் பல பிரச்சனைகள், பல சிக்கல் நம்ம எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அதனால் ஒரு விஷயத்தை முன்னெடுத்தோம்னா கடைசி வரைக்கும், ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னுங்கிற மனநிலை நமக்கு இது போல் ஆர்டி ஆர்வலர்களை பார்த்து நமக்கு வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு. முடிஞ்சவரை எல்லோருக்கும் காசி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்ளலாம். நானும் நம்முடைய சேனல் சார்பாக திரு காசிமன் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி.